உங்ககிட்ட இருக்க ஒரு விஷயம் உங்கள தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாது. அது என்னன்னு பார்க்குறீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் வாய் துர்நாற்றம். அத பேட் பிரெத் இல்லைன்னா ஃபவுல் ஸ்மெல்லிங்னு சொல்லுவாங்க. ஏப்பா நீ ஒரு டாக்டர் தானே? எஸ் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க. என்ன ஆகுது? எனக்கு வாய் துர்நாற்றம் இல்லையா? அது நமக்கு தெரியாதா? அது ஏன் நமக்கு தெரியலன்னு ஆச்சரியமா கேட்குறீங்க? ஏன்னா நம்மளோட வாயோட ஸ்ட்ரக்சரே அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. எதனாலனா நம்ம வாயில் இருக்கிற ஸ்மெல் வந்து தொண்டையோட பின்பகுதி வழியாக போய் மூக்கு வழியாக வெளியேறதுனால நமக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு முதல்ல தெரிய வருது. வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது வாய் சார்ந்த காரணங்கள் நான் இப்போ சொல்கிறேன். சொத்தைப்பல், அதாவது வாயில் அதிகமான சொத்தைப்பற்கள் இருந்தாலோ, ஈர்ப்புண் கம்ஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, வாயில் அல்சர்ஸ் அதிகமாக இருந்தாலோ, அல்லது ஒரே இடத்துல சாப்பாடு அடிக்கடி மாட்டிக்கிட்டு இருந்தாலோ அந்த இடத்துல ஸ்மெல் வரலாம். அது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான காரணம் எதனால் ஸ்மெல் வருதுன்னா அதை நீங்களே சொல்லலாம். என்னென்னா அது ஒழுங்காக ப்ரஷ் பண்ணலைன்னா 2 வேளை ப்ரஷ் பண்ணாதவங்க, அரைகுறையாக பல் விளக்குறவங்க கண்டிப்பாக இருக்கும். பிளாக்குங்கிற லேயர்ஸ் மெல்ல மெல்ல டெபாசிட் ஆகி அது டாட்டாஸாக மாறி அது கால்குலஸாக மாறுறப்ப அந்த படிமன் வந்து ஸ்மெல் கொடுக்கும். வாய் சார்ந்த காரணங்கள் இல்லாமல் மற்ற காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், லிவர் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு, நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு மற்றும் அல்சர்ஸ் செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்குது ஆனால் பல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட டென்டிஸ்ட்டை ஒரு தடவை கன்சல்டேஷன் பண்ணிவிடுங்க. என்றும் உங்கள் புன்னகையில் நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் நாளையா வெங்கட்ராமன்.